First sum. So sum என்ன கொடுத்துருக்காங்க, select the option that is related to the third number in the same way as the second term is related to the first term. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க 6:18 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி ரிலேட் ஆகுதோ அதே மாதிரி தான் என்னது 14க்கான இந்த ஆன்சரும் வந்து ரிலேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 6:18. ஓகேவா? ஸோ 6:18. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுக்கான ஆன்சரும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 64 கொடுத்துருக்காங்க, அடுத்தது வந்து 98, 108, அதுக்கப்புறம் வந்து 70. ஓகேவா? ஸோ இதான் இதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ இப்போ பாருங்கள் 6 இருக்குது, 18 இருக்குது. 6 3s are 18. அப்போ 14 3s are எவ்வளோ? 4 3s are 12க்கு 2 பேலன்ஸ் 1 1 3 is 3 4 42. ஆனால் நம்மளுக்கு 42 ஆப்ஷனில் இருக்கா? இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வேறு மாதிரி என்னமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ 6 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 3 அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா? ஸோ 2 3s are 6, ஒரு into 3 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 18 கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 14 நம்ம எப்படி எழுதலாம்? 2 7s are 14. அப்போ இந்த 3 தானே மறுபடியும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதே 7 நம்ம மறுபடியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 4s are 28க்கு 8 பேலன்ஸ் 2 177 7 + 2 எவ்வளோ? 9. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? 98. ஓகேவா? ஸோ அப்போ ஃபேக்டரைஸ் பிரித்து அதே நம்பரோட மல்டிப்ளை பண்ணுறப்போ காமன் நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கிது. ஓகேவா? ஸோ லாஜிக்கல் சம்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சம் புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.